Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Okay. Nifty நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்பவே ஹை ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகே, அதாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேப் அப்பே ஆகிருக்கு நிஃப்டியில் இன்றைக்கி. அதாச்சும் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்லேருந்து 80 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது மார்க்கெட். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் டவுன் கேப் அப் கேப் ஒரு டைரெக்ஷனே இல்லை. இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிஃப்டியில் என்னோடய ஸ்டில் இதே லெவல் தான் இன்டாக்டாக இருக்குது. அதாச்சும் 19,860க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன், 19,630க்கு கீழே போச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் எனக்கு இன்றைக்கி ஒரு பொசிஷன் இருக்குது. நம்ம லெவலில் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆச்சு, ஆனால் நம்ம லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ நான் இங்கே தான் பொசிஷன் பண்ணேன், அதாச்சும் 44400. ஓகே, இங்கே தான் எக்ஸாக்டாக நான் வாங்கினேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 44326 இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியும், பட் இட்ஸ் டோட்டலி ஃபைன். 70 பாயிண்ட். நான் இந்த மாதிரி ஒரு சில ட்ரேட் எடுத்தால் கூட நான் வந்துட்டு லாங் டைம் ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, அதுதான் என்னோடய டைப் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல். ஸோ என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 44650 வரைக்கும் இருக்கேன் டார்கெட். ஸோ என்னாச்சு, இந்த லெவல்ஸ் தான் இப்போதைக்கு இன்வேலிட். ஓகே, அது தாண்டிச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன் இப்போது. அதாச்சும் நான் இங்கே தான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். நான் செல் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா, திருப்பியும் இந்த லெவல் பிரேக் பண்ணுவேன். அதாச்சும் 44,160க்கு 170க்கு கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஃபார் நவ் இது புல்லிஷ்னு கூட சொல்லலாம், ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. லெட்ஸ் see how market is performing tomorrow. ஸோ யூஎஸ் ஆயில் இன்றைக்கும் நமக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, இங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போது இங்கே ஒரு பொசிஷனில் இருக்கேன், கீழே வந்து மேலே போயிருக்கு. அதாச்சும் கரெக்டாக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நான் என்டர் பண்ணேன். அது இப்போ இந்த இடத்துல ஹவர் பண்ணிருக்கு. டோட்டலி ஃபைன். எஸ்எல் ஹிட்டாஸ்னால் கூட ப்ராப்ளமே கிடையாது. என்னோடய தேர்ட் ட்ரேட் இது. அதாச்சும் இங்கே ஒரு சின்ன எஸ்எல், இங்கே ஒரு சின்ன எஸ்எல், இங்கே ஒரு சின்ன எஸ்எல். இட்ஸ் டோட்டலி ஃபைன். எஸ்எல் ஹிட்டாஸ்னால் கூட டோட்டலி ஃபைன். நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் இதோட லாஜிக் என்னென்னா, 1 hour டைம் ஃப்ரேமில் தேர்ட் டைம் ரெசிஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணிட்டு கீழே வருது. ஓகே, கீழே வந்துச்சுன்னா என்னோடய டார்கெட் வந்துட்டு 83 cents வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ வில் ஹோல்ட் திஸ். சின்ன எஸ்எல் கொடுத்துட்டு டோட்டலாக ஃபைன். நாளைக்கு திருப்பி நான் என்டர் பண்ணுவேன். ஸோ இதுதான் என் வியூ ஆன் யூஎஸ் ஆயில். நம்மகிட்ட இன்றைக்கி 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. எல்லாமே நல்ல லெவல்ஸில் இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்ல லெவல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஷேர் இண்டியா செக்யூரிட்டிஸ். ஷேர் இண்டியா செக்யூரிட்டிஸ் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம், ஆல்மோஸ்ட் 546 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட். ஓகே, ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. நாளைக்கு நான் என்ட்ரு பண்ணுற லெவல் பார்த்தா 1482-83 ருபீஸில் என்ட்ரு பண்ணுவேன். எஸ்எல் 1379 ருபீஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கல்ஃப் பெட்ரோலியம் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது கைஸ். ஓகே, இல்லை கல்ஃப் பெட்ரோலியம் கிடையாது, அது ஆயில். ஓகே, கல்ஃப் பெட்ரோலியம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஹையராக இருக்குது பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கு. ஸோ இது கல்ஃப் பெட்ரோலியம். ஆயில் நெக்ஸ்ட் வந்து ஆயில் இண்டியா தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, நான் கண்டிப்பாக வாங்கி என் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்குவேன் இது. ஏன்னா ஆயில் இண்டியா இஸ் அ குட் ஸ்டாக். ஓகே, ஆயில் இண்டியா இஸ் அ குட் ஸ்டாக், நல்ல ப்ரைஸில் கிடைக்கிது. 333 ருபீஸ் 334 ருபீஸில் நான் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 304 ருபீஸில் இருக்கும். ஓகே, டார்கெட் we don't know, நமக்கு தெரியல டார்கெட் எவ்வளோ தூரம் போதோ, வில் லீவ் இட் ரன். ஓகே, நான் ஒரு 5 இயர்ஸ்க்காச்சும் ஹோல்ட் பண்ணுறது தான் இதில் பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா இது பொசிஷனல் பேஸ். ஓகே, ஏன்னா டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க, வீக்லி இது பொசிஷனல் பேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கெயிலும் ஒரு நல்ல லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது இப்போது. ஓகே, கெயில் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 400 to 500 டேஸ்க்கு அப்புறம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் ஹியர் டு இயர் 1000 டேஸ். ஓகே, ஸோ 1800 டேக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது கெயில் இண்டியா இஸ் அ வெரி குட் ஸ்டாக். நிறைய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது ரெக்கமெண்டேஷனும் டிப்ஸ் கிடையாது, என்னோடய வியூ, என்னோடய ஸ்டடி ஆன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக். இட்ஸ் அ குட் ஸ்டாக். ஓகே, ஆல்மோஸ்ட் ரெண்டு டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது தேர்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக we can see a good up momentum. ஓகே கைஸ், அதே மாதிரி நான் என்னோடய ட்ரேடிங் வியூவோட பேசிக், அதாவது என்னோடய செட்டப் ஃபுல்லாகவே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் பண்ணணும், நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யூ கைஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.